டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 குடும்ப வன்முறையிலேருந்து பெண்களை காக்கும் சட்டம் 2005 கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ட் பிரசிடென்ட்டோட அசன்ட்டை 13/9/2005 வாங்கியிருக்கு. எப்போ கேம் இன்ட்டு ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 26/10/2006 இது ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த ஆக்டு முழுக்க முழுக்க யாருக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, திருமணமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணு இல்லை அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சேடு ஹவுஸ் ஹோல்டாக அந்த மேலும் ஃபீமேலும் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஆக்ட் ப்ரொடெக்ட் பண்ணுது. இங்கே டொமஸ்டிக் வயலன்ஸ் ஒரு மேலுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஆக்ட் படி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியவே முடியாது. அவங்க வேணால் அவங்க மேலே போட்டிருக்க அந்த வழக்கானது ஒரு பொய்யானது ஃபேக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி அவங்களே சேவ் பண்ணிக்கலாமே தவிர டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 படி மேலுக்கு எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இந்த ஆக்ட் கொடுக்கல. முழுக்க முழுக்க பெண்களுக்கு மட்டுமே இந்த ஆக்ட் ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. இல்லை டோட்டல் செக்ஷன் அப்படின்னு பார்த்தா 37 செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆக்ட் என்னவோ சிவில் நேச்சர் கொண்டது தான். ஆனால் இதோட ப்ரொசீடிங்ஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஜேஎம் கோர்ட்டில் தான் நடக்கும். இதில் ஒரே ஒரு பீனல் செக்ஷன் தான் வரும். அதுவும் இந்த ஆக்ட் படி நமக்கு ஜட்ஜ்மெண்ட்லாம் வராது, சார்ஜ் ஷீட்லாம் ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இதில் அஃபண்டராக வரவங்க என்னவா வரமாட்டாங்க அப்படின்னா அக்யூஸ்டாக வரமாட்டாங்க, ரெஸ்பாண்டண்ட்டாக தான் வருவாங்க. நமக்கு சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணால் தான் நம்ம டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுவோம். இதில் போட்டிருக்கக்கூடிய அந்த ஆர்டரை ஒபே பண்ணல, வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு செக்ஷன் 31 படி பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுது. அப்படி பார்த்தா இந்த ஆக்ட் ஃபுல்லாகவே ஒரு சிவில் நேச்சர் கொண்டது தான். செக்ஷன் 31 மட்டும்தான் பீனல் ப்ரொவிஷனை பற்றி சொல்லியிருக்கோம். இந்த ஆக்டில் செக்ஷன் 2 கீழே அக்ரீவ்டு பர்சன்னா யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, திருமணம் ஆகியிருக்கக்கூடிய அந்த பெண்ணு இல்லை அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் சேடு ஹவுஸ் ஹோல்டாக அந்த மேலும் ஃபீமேலும் வாழ்கிறாங்க அப்படின்னா அதில் பாதிப்புட்ட அந்த பெண் வழக்கிடலாம். அவங்க தான் அக்ரீவ்டு பர்சனாக வருவாங்க. இந்த ஆக்டை எதை உறுதிப்படுத்துது அப்படின்னா, திருமணமான பிறகு அந்த மேரீடு விமன் சேடு ஹவுஸ் ஹோல்டில் வாழ்கிறத உறுதிப்படுத்துது. அப்போ அந்த கணவருடைய வீட்டாரோட அந்த வீட்டில் வாழ்வதை தான் இந்த ஆக்ட் உறுதிப்படுத்துது.